ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட், அதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த டிஷ் எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். இந்த முட்டையை நல்லா நுரைச்சி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லைனா ஒரு ஃபோக் ஏதாவது வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி நுரைச்சி வந்தாலே போதும். இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் காய்ச்சல பச்சையாக இருக்கிற பால் தான், பேக்கெட்லேருந்து அப்படியே கட் பண்ணி டேரெக்டாக எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் சேர்த்தாலும் தப்பில்லை. பட் பால் வந்து கெட்டியாக இருக்கணும், தண்ணி சேர்க்காத பாலாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த முட்டை கூட நம்ம பால் சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை தனியாக பால் தனியாக இருக்கக்கூடாது. முட்டையை நல்லா பீட் பண்ணக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சுகர் வந்து நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு குயிக்காக வேலை முடியும். அதுக்காக தான். நீங்கள் பவுடர் பண்ணி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சுகர் வந்து நீங்கள் கூட குறைக்க செஞ்சுக்கலாம். இந்த முட்டையோட ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கூட வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி. நான் வந்து என்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்ததுனால அதை சேர்த்துக்கிட்டேன். எசன்ஸ் சேர்க்கறது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் இதை நான் போட்டு வைக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் தனியாக அது பவுல் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. பவுல் வந்து அங்கே இங்கே நகராமல் இருக்கிறதுக்காக அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், எங்கேயுமே நகராது. ஸோ நம்ம வைக்க போகிற அந்த புட்டிங் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு விழுகாமல் இருக்கும். நம்ம அந்த டிஃபன் பாக்ஸ் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது இது மேலே வச்சிடலாம். ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகணும். இது கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் எடுக்கும். அதுக்குள்ளே நல்லா நமக்கு குக் ஆகி வந்துடும். மேலே வந்து ஒரு மூடி போட்டுக்கோங்க, அந்த வேர்வை தண்ணி வந்து உள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு கரெக்டாக. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி நைஃப்பில் வந்து நீங்கள் குத்தி பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் வரும். நம்ம போட்டிருக்க அந்த பால் முட்டை எதுவுமே ஒட்டியிருக்காது. இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். நீங்கள் இப்படியே வந்துட்டு இதை கவுத்து அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இன்னும் டேஸ்ட் ஆகிறதுக்கு நல்லா இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா சூப்பரான டெசர்ட்டாகவும் இருக்கும். இதை நான் இன்னும் அழகாக்கிறதுக்காக மேலே வந்து கொஞ்சமாக ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன். நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இதில் ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாமே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.